அகோரிகள் வந்து கஞ்சா அடிப்பாங்க. அதை பற்றி கண்டிப்பாக அடிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன அப்படின்னா அங்கே வந்து அதுக்கு தடையெல்லாம் கிடையாது. தமிழகத்தில் வந்து அகோரிகள் வந்து இன்ன வரைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் யாரும் கிடையாது. சும்மா அகோரிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க காசிங்கிறது அந்த இடம் முழுதாக அகோரிகளுடைய கண்ட்ரோல்லையும் அதிகப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து 24 மணி நேரம் காசிகளில் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பார்க்க உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக நைட்டு பொணல்லாம் குடிச்சு அது நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதும் ஒரு அட்டகாசமாக இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகோரிகளோட நடமாட்டம், மக்கள் வந்து அவங்கள வழிபடுறதாக இருக்கட்டும், இது வந்து நான் சமீபத்தில் சோஷியல் மீடியாலேயும் சரி பப்ளிக்காகவும் நிறைய நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக பேசலாம். பட் பேசிக்கலி இந்த அகோரிகள் யார், நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் வந்து அகோரிகள் வந்து இன்ன வரைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் யாரும் கிடையாது. சும்மா அகோரிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் அவ்வளோ அகோரிகளுடைய படையெடுப்பு கிடையாது, இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில் மட்டும் சமீபத்தில் வந்து ஒரு அகோரி வந்து நார்த்துலேருந்து வந்திருந்தார். அவர் அப்புறம் காவல்துறை அவரை தடுத்து நிறுத்துனாங்க. அவர் அங்கே தரிசனத்துக்காக வந்திருந்தார். அவருடைய காரில் நம்பரெல்லாம் போடலை. நம்பர் போடாமல் ஃபுல்லாக மண்டை ஓடுகள் எல்லாம் கபால முத்திரையெல்லாம் வச்சு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே பப்ளிக் அதை பார்த்து கொஞ்சம் ஃபியர் ஆகிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்புறம் காவல்துறை அவரை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வெறும் பெனால்ட்டி மட்டும் ஒரு 3000 rupees பெனால்ட்டி பண்ணி அவரை நல்ல முறையாக பேசி அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். ஆனால் இங்கே தமிழகத்திலேயே அகோரிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரிவாங்க. அதெல்லாம் அவங்க அகோரிகளாக நம்ம எடுத்துக்க முடியாது. ரெவென்யூ பண்ணுறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக அந்த கலாச்சாரம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த புளியந்தோப்பில் கூட ஒரு நபர் இந்த டிக்டாக் பண்ணிட்டு இருந்து திடீர்னு அகோரியா மாறிட்டாங்க. கலையரசன் ஒருத்தர். அது அவர் அவர் மட்டும் இல்லை, நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் அகோரிகளோட போய் மக்கள் வந்து நிறைய பேர் மக்கள்களை போய் பார்க்குறாங்க. மத நம்பிக்கைகளில் வந்து மத நம்பிக்கைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாமியாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பொதுவாகவே வந்து மதிப்பாங்க. அப்படி மதிக்கும் போது அகோரிகங்கிறது சாமியாருக்கும் மேலே ஒரு படி. அதனால அகோரிகளாக இப்போ நீங்கள் சொன்ன புளியந்தோப்பு அகோரியெல்லாம் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதராக தான் எடுத்துக்கணும். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பை அப்படி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வீட்டில் சில இந்த ஒரு துக்க செய்தி வரும்போது கதறி அலறாரு. அகோரிகளுக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் துறந்தவர்கள், உறவு முறையெல்லாம் அறுத்தவர்கள் தான் அகோரியா இருக்க முடியும். அதனால அந்த மாதிரி ஆட்கள் அகோரியா கன்சிடர் பண்ண முடியாது. நம்ப வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது மக்களுடைய சில அவங்க நம்பிக்கையில் அவங்கள போய் தேடி போறாங்க. அதனால அவங்களுக்கு வருமானம் வருது. அகோரியா நடிக்கிறவங்களுக்கு வருமானம் வருது. பேசிக்கா அந்த அகோரிகள்னா யாரு, அவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? அகோரிகள் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தளவு அகோரிகள்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பயத்தை அறுத்தவர்கள் அப்படின்னு, பயம் இல்லாதவர்கள் அப்படி நிறைய வார்த்தைகள் அர்த்தம் இருந்தால் கூட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பொருள் வந்து பயத்தை அற்றவர்கள், பயம் இல்லாதவர்கள்னு பொருள்படும். இந்தியாவில் தான் நம்ம அகோரிகள் இருக்கிறதா நினச்சிக்க முடியாது. உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு அந்த மாதிரி எந்த பற்றை அறுத்து இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் அவங்க கலாச்சார ரீதியாக அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அகோரிகளை நம்ம பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியாவினுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில், இந்து மத நம்பிக்கை அடிப்படையில் காசி ஒரு புனித ஸ்தலமாக இருக்குது. ஸோ அதிகப்படி அகோரிகள் இருக்கிற இடம் வந்து காசியில் தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு வரலாற்றினுடைய ஆய்வு பிரகாரம் அகோரிகளுடைய வருகையும் அவங்க வந்தது வந்து ஒரு 18வது நூற்றாண்டு காலத்திலேருந்து தான் இந்த அகோரிகளை பார்க்குறதா சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. மனித குலம் உருவானதுலேருந்தே இந்த மாதிரி பழக்க வழக்கங்களெல்லாம் உருவாகி இருக்கும். ஏன்னா ஒரு பற்றை எடுக்கக்கூடிய மனிதன் வந்து எல்லா காலத்திலையும் இருக்க தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் அந்த பதிவுகளை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அகோரிகள்னால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பந்தம் பற்றம் எதுவுமே கிடையாது. அந்த எல்லாத்தையும் கலைந்து தான் வந்து இந்த காசியில் இருப்பாங்க. அப்போ நிறைய இருக்கும். காசியை பொறுத்தளவு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். காசியில் இருக்கிற அகோரிகள்னால எடுத்ததும் பிணங்களை தின்னுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக சொல்லுவாங்க. அது அப்படி 100% அதை எடுத்துக்க முடியாது. அதை எப்படின்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து அந்த எரிஞ்ச சடலங்களை வந்து திங்கிறதுங்கிறது உணவு பழக்கமாயிடும். அப்படி கிடையாது. அதை எடுத்தவங்க ஒரு சுவைக்க தான் செய்வாங்களே வெளியே முழுமையாக திங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுவைக்கும் போது என்ன அப்படின்னா அந்த
இறந்தவர்கள் வந்து மோட்சத்தை அடைவாங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற நம்பிக்கையின் தான் வெளியே, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி காசியில போய் இறந்தா மோட்சம் கிடைக்குங்கிறதும் இந்த மதத்தினோட நம்பிக்கையின் பிரகாரம். அதிகப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து 24 மணி நேரம் காசிகளில் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், பிணங்கள் எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால அங்கே அகோரிகள் இருப்பாங்க. அந்த பிணங்கள் எரிக்கிற இடங்களெல்லாம் அகோரிகள் இருந்திருப்பாங்க. மெயினாக வந்து சிவனை தான் வழிபடுவாங்க. அகோரிகளுடைய வழிபாடு வந்து சிவன், அதுவும் சிவன்லேயும் கால பைரவரை தான் வழிபடுவாங்க. கால பைரவர், அதுக்கப்புறம் காளியை வழிபடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சிவனுடைய உருவமைப்பு பொதுவாகவே படங்களில் இருக்கக்கூடிய உருவமைப்பு அகோரிகள் உருவமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி காளியை பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களுடைய உடையை வந்து சாம்பலை தான் உடல் ஃபுல்லாக பூசிக்குவாங்க, உடைன்னு சாம்பலை பூசிக்குவாங்க. அப்புறம் அணிகலன்களாக வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களுடைய அந்த கபாலங்கள், அதை மண்டை ஓடு எலும்பு அதுகளெல்லாம் போட்டுக்குவாங்க. ருத்ராட்ச மாலை அதிகமாக அணிவாங்க. இதெல்லாம் இவங்களை அடையாளம். இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அகோரி ஒருத்தன், இப்போ பார்த்தீங்கன்னா காசிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அங்கே போனவங்க வந்து இந்த நிறைய அகோரிகள் பணம் வசூல் பண்ணுவாங்க. அகோரிகள் பணம்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று கிடைக்கிறத முன்னிட்டு இப்போ இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்க, அவங்களுக்கு எந்த பந்தம் பற்றும் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த அகோரிகள்ங்கிற வார்த்தையும் அந்த உருவ அடையாளத்தையும் பயன்படுத்திக்கிட்டு போலி அகோரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாரணாசி அதிகப்படி நிறைய போலி அகோரிகள் அங்கே இருப்பாங்க. நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியாது, யார் போலி உண்மைன்னு பார்க்க முடியாது. அவங்க வந்து இந்த பணம் வசூல் பண்ணுறதுல சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சு தரேன், யாருக்கு போகிறவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட சடங்கு செஞ்சு தரேன், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. பட்டு உண்மையாக இருக்கிற அகோரிகள் யாருக்கிட்டையும் பற்றும் வச்சுக்க மாட்டாங்க, எந்த சடங்கு சம்பிரதாயத்தை வந்து செஞ்சு தரேன்ட்டு வந்து வரமாட்டாங்க. ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதம், அவங்களுடைய மனநிலையை பொறுத்தளவு வந்தால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க இயல்பாக அவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் முறை. ஆனால் அவங்களுடைய வழிபாடுகள் இப்போ பர்சனலி நான் பார்க்குறப்ப, நான் காசிக்கு செல்லனாலுமே சில இடங்களில் நான் வீடியோஸில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப அவங்களோட வழிபாடுகளும் சரி, அவங்கள பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு அச்சம் எப்பயுமே உண்டு. ஸோ அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், அவங்க பூஜைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கேரியாக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி மக்கள்கள் வந்து இப்போ தமிழகத்திலேயோ இல்லை நீங்கள் சொல்கிறது பொலியாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், இது அரசாங்கம் வந்து இதில் உள்ள வந்து சில அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபீச்சர்ஸை பண்ணி பப்ளிக் சில, ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் சில அச்சுறுத்தலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையிலேயும் சாமானியர்களுக்கு ஒரு வித்தியாசமான சடங்கு முறையை பார்த்தா அது நம்ம தவறுன்னு நம்ம சொல்லனாலுமே ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் அதுதானே அந்த இன்சிடென்ட் தானே நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வந்து அதாவது காசியை பொறுத்தளவு நீங்கள் வந்து அகோரிகள் எல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு அடையாளம், அங்கே இருக்கிற அடையாளம். அங்கே அகோரிகள் இருக்க தான் செய்வாங்க. பல அகோரிகள் வந்து உடை அணியாமல் தான் இருப்பாங்க, உடை அணியாமல் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ உடை அணியாதனால நீங்கள் வந்து அவர்களை நம்ம வந்து அவமானமாகவோ இல்லை ஒரு தவறான சின்னமாகவோ நம்ம பார்க்க முடியாது. அவங்க இடம் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில், இப்போ அவங்க இடத்துக்கு நீங்கள் தான் போகிறீங்க, உங்கள் இடத்துக்கு அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள எதிர்க்க வேண்டிய இடம். அவங்க காசிங்கிறது அந்த இடம் முழுதாக அகோரிகளுடைய கண்ட்ரோல்லையும் அவங்களுடைய, அதாவது அது ஒரு மிக புண்ணிய ஸ்தலம், சிவனுடைய இடமா கருதக்கூடிய இடம். அதனால அவங்க இயல்பாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பூஜை பார்க்க உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக நைட்டு பொணல்லாம் குடிச்சு அது நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதும் ஒரு அட்டகாசமாக இருக்கும். அது வந்து அந்த இடத்துல இந்த சம்பிரதாயங்களை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அது காசியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. காசியில் வந்து பெண் அகோரிகளை பார்க்க முடியாது, ஆனால் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பெண் அகோரிகளை பார்க்கலாம். அங்கே பெண் அகோரிகள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன பிறகு இந்த விஜயவாடா பக்கம் ஒரு நாகசாதான்னு சொல்லிட்டு ஒரு பெண் அகோரி இது வராங்க. அவங்க ரொம்ப சர்ச்சையாக இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உடை அணியறதே கிடையாது. அவங்க பெண், ஆனால் அவங்க பெண் அகோரின்னு சொல்கிறாங்க, ஆனால் பெண் கிடையாது. அவங்க திருநங்கை தான். திருநங்கையாக இருந்து அவங்க அதான் ஒரு ஆணாக இருந்து அப்புறம் திருநங்கையாகி அப்புறம் அவங்க திருநங்கைனால நம்ம இன்றைக்கி பெண்ணாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால அவங்க பெண் அகோரின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, உடை அணியாமல் தான் செல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி பிரகாரம் இப்போ காசியை வந்து நம்ம இதில் எடுத்துகிட்டு வர முடியாது. அது வந்து அந்த புண்ணிய பூமி, அது அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற இயல்பான இது, அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. மற்ற இடங்களில், மற்ற ஸ்டேட்டோ மற்ற பப்ளிக் பிளேஸ்லேயோ அகோரிகள்
அதே பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்த உலாவிட்டு இருந்தால் அது வந்து மக்களுக்கு ஒரு அச்சமும் ஒரு சலசலப்பும் ஏற்படும், இயல்பு தான். ஏன்னா ஒருத்தன் உடை அணியாமல் நீங்கள் ஒரு நகரத்தில் சுற்றினா அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு கண்டிப்பாக அரசும் காவல்துறையும் வந்து கட்டுப்பாடு விதிக்கணும் தான். ஒரு அடிப்படையான உடையாச்சும் அவங்க போடணுங்கிற ஒரு கட்டுப்பாடை விதித்து தான் ஆகணும். அதில் வந்து மாற்றுக்கிறாது, அரசு தான் அதை எடுத்துகிட்டு வரணும். இந்த விஜயவாடா முழுக்க அங்கே நாகசாதான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோகரி சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க மேலே நமக்கு தனிப்பட்ட எதுவும் கிடையாது. ஆனால் மக்கள் ஒரு மக்களாக பார்க்கும்போது ஒரு அச்சத்தையும் ஒரு அருவருப்பான ஒரு இதையும் பக்தர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நீ மத நம்பிக்கையில் பக்தியாக ஒருத்தரை பார்த்துட முடியாது, எல்லாருமே பார்த்துட முடியாது. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசும் காவல்துறையும் தலையிட்டு அதை தடுக்கணும். அதே மாதிரி அந்த கார் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அச்சப்படுத்த முடியும். நம்பர் பிளேட்டெல்லாம் கிடையாது, அந்த நம்பர் பிளேட்லேயே நாகசாதாங்கிறது தான் இருக்கும், அகோரி நாகசாதான்னு போட்டிருக்கோம். காரு உள்ள ஃபுல்லாக அலங்கார பொருளாக மண்டை ஓடு தான் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது ஒரு அச்சத்தை இது இப்போ நம்ம எதற்கு சொல்லணும்னா, அவங்க நாகசாதா வந்து ஒரு அகோரியாக கூட இருக்கலாம், அதை நம்ம எடுத்துக்க முடியாது, அவங்கள வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும். இந்த இதை வந்து அதுக்கப்புறம் சில கிரைம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போனால் அரசுகிட்ட இருந்தும் காவல்துறைகிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த அடையாளத்தை ஒரு கிரைம் நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். அதனால் இது அவங்க கரெக்டான ஆளான்னு அவங்களுக்கு சட்டத்துக்கு என்ன சட்ட நடைமுறையோ அதை படுத்தி தான் அதை பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய இது. பட் சரி, நீங்கள் முதலே ஒரு கருத்து சொன்னீங்க, போலி அகோரிகளும் இருக்காங்கன்றது நீங்கள் உங்களுடைய வாதத்தில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இப்போ சில போலியான ஆட்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நான் என்னன்னா, இந்த மத நம்பிக்கைகள்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அடிப்படையாக ஒரு வாழ்வியல் இருக்கிறவனா சம்சாரின்றுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கோயிலில் பணிபுரியவங்கள பூசாரி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தியானம் பண்ணிட்டு சுற்றுறவங்கள சித்தருங்குவோம். அதுக்கப்புறம் புத்தர் ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் யோகிங்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட கடைசி நிலை ஞானிங்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாருமே இப்போ ஒரு பூசாரியை ஞானியாக நீங்கள் சொல்லிட முடியாது. உங்களுக்கு நிலை பாருங்கள், ஒரு நிலை அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஒரு சராசரி மனிதன், அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு பணிவிடை செய்கிறவன், அதுக்கப்புறம் யோகம் கற்றுக்கிட்டு இறைநிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு போகிறவன், இப்படி தான் படிப்படி. அப்போ ஞானிங்கிறவன் வேற, ஞானிங்கிறவன் எல்லாத்தையும் கடந்தவன். எல்லாருமே ஞானி ஆகிட முடியாது, அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஞானத்தின் அடிப்படையே கர்ம யோகம்னு இருக்குது, அதுக்கப்புறம் பக்தி யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. கர்ம யோகம்னா நம்ம இருக்கிற நம்மளே கடவுளை நினச்சிட்டு இருக்கவங்களா கர்ம யோகத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். பக்தி யோகங்கிறது சதா கடவுள் நினச்சிட்டே இருக்கிறோம் பக்தி யோகம். ஞான யோகங்கிறது அதற்கான தேடலையும் தன்னை வருத்திக்கிட்டு ஊராக சுற்றி எங்கே இறைநிலை கிடைக்கணும். புத்தர் மாதிரி ஆட்கள் ஞான யோகத்தை தேடி போனாங்க. புத்தரெல்லாம் ஞான யோகத்தை, பட்டினத்தார் ஞான யோகத்தை போனாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை. இந்த புரிதலுக்கு மக்கள் புரிதல் இருக்கணும். ஒரு மனிதன் திடீர்னு ஒரு காவி வேட்டியோ, இல்லை நான் எல்லா மதத்தையும் சொல்கிறேன், இப்போ இந்து மதம் மட்டும் கிடையாது, அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், ஒரு கடவுள் நம்பிக்கையினுடைய உச்சத்தை, அதாவது கடவுள் நம்பிக்கை, தன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கு ஏற்றுக்கொள்ள ஒரு அடையாளத்தை போட்டுட்டானாலே அவனை வந்து இவங்க கடவுளாக பார்த்துடுறாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு காவியை போட்டுக்கோ, இல்லை வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோ, இல்லை பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோ நான் தான் வந்து கடவுளுடைய தூதுவன், இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னா அதை நம்பக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கக்கூடாது. நம்பிக்கையை வந்து ஒரு வழிபடலாமே வழிய அவனை முழுதாக நம்பி நீங்கள் பின்னாடி போகக்கூடாது. இதுதான் நம்மளுடைய மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது. அதாவது ஒரு புரிதலோட ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கணும். மூட பழக்க வழக்கம் அடிப்படையினும் ஆதாரமற்ற ஒரு அடிப்படை இதை வச்சியும் நீ கடவுள் நம்பிக்கையில் பின்னாடி போகக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நம்ம அது உண்மையான்றது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். இந்த போதைப் பொருட்கள்லாம் அதிகமாக பயன்பாட்டில் உள்ளவர்கள்னு சில பேர் நம்மக்கிட்ட கருத்துக்களாக சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியாது. அதை பற்றி உங்களோட இல்லை அது நீங்கள் சொல்கிறது வந்து கஞ்சா வந்து அகோரிகள் வந்து கஞ்சா அடிப்பாங்க, அதை பற்றி கண்டிப்பாக அடிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன அப்படின்னா அங்கே வந்து அதுக்கு தடையெல்லாம் கிடையாது. அகோரிகள் அடிக்கிறதுக்கு தடை. காசியை பொறுத்தளவும் உங்களுக்கு அங்கே வந்து அந்த கஞ்சா அடிக்கிறதுக்கான தடை எதுவுமே கிடையாது அகோரிகளுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதை நான் சொல்ல, பிணங்களே வந்து டேஸ்ட் பார்க்கும்போது நீங்கள் இங்கே பிணத்தை டேஸ்ட் பார்த்துட முடியுமா? அது மாதிரி தான் இங்கே எப்படி அதே தான் இங்கே கஞ்சா அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஆனால் அங்கே அதனால அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடோ விதியோ கிடையாது. அகோரிகளுக்கு
மற்றவங்களுக்கு கிடையாது. அகோரிகளுக்கு அந்த விதிமுறை கிடையாது. அவங்க அதனால் அவங்க இயல்புக்கிட்ட யாருமே போக முடியாது. அது அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க. அரசு அதுக்குள்ளே தலையிடவும் இடாது, ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் அந்த கும்பமேளாங்கிற ஒரு பண்டிகை வரும். அந்த கும்பமேளா பண்டிகை வந்து காசியில் வரும்போது அதுதான் ஒரு அகோரிகளுக்குள்ள முக்கியமான பண்டிகை. அந்த காசி இருக்கும். அப்போது இந்தியாவில் இருக்கிறது மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க பல நாடுகள்லேருந்து இந்த சடங்குல வந்து கலந்துக்க வருவாங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம் மொத்தம் அகோரிகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அதில் உண்மையான அகோரிகள் இருப்பாங்க, பொய்யான அகோரிகள் இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி பிரகாரம் இந்த போதை வாஸ்துகள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அடிக்கிறது வந்து போதை வாஸ்துகள்லாம் கஞ்சா மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் மற்றபடி அபினோ இல்லை இப்போ இருக்கிற மெத்தலானு என்னென்ன புதுசு நிறைய இருக்க என்ன சொல்லுவாங்க ஸ்டாம்ப்பு வேறு ஏதோ சொல்கிறான், இந்த மாதிரி போதைகளை எல்லாம் அங்கே அடிக்கிறது கிடையாது. ஓகே. ஸோ கடைசியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து மத நம்பிக்கை இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், இது தவறு கிடையாது. அடிப்படையான சில மூட நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். கடவுள் நம்பிக்கை வேண்டாம் நம்ம என்றைக்கு ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளுக்குள்ளே புகுந்த விட வேண்டாங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன்னா இங்கே பல அகோரிகள் புதுசாக இனிமேல் உருவாகுவாங்க. இனிமேல் பல தமிழ்நாட்டிலையும் அகோரிகளுடைய தோன்றல் அதிகமாக மாறும். ஏன்னா ஈஸியாக வந்து நாளெல்லாம் உழைக்கிற 8 மணி நேரம் உழைப்புக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு உட்காந்துட்டு 2 தடவை ஆசீர்வாதம் பண்ணால் 5000 10,000 சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கிரைம் வந்து புதுசாக ரூம் போட்டு யோசிக்கிறவன் இப்படி ஒரு தொழிலை நம்ம ஈஸியாக கிடைக்குதுன்னு யோசிக்க தான் செய்வாங்க. அதனால் மக்கள் தான் பகுத்தறிந்து கடவுள் நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேறங்கிறத பகுத்தறிந்து பிரித்து நம்மளுடைய வேண்டுகோள். ஓகே. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.